Hi friends, நீங்க பார்த்துட்டு இருக்கிறது பட்ஜெட் கேஜெட் தமிழ் நான் யாசர். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது டெக் அப்டேட்ஸ் 378வது வீடியோ. இன்னைக்கு எப்பவும் மாதிரி தான் நிறைய அப்டேட்ஸ் இருக்கு. என்னென்ன அப்படின்றத பார்க்கலாம். இங்க Realmeயோட Realme 8 Pro கன்ஃபார்மா என்னென்ன ஸ்பெக்ஸோட வரும் அப்படின்ற ஒரு அன்பாக்சிங் வீடியோ வந்திருக்கு. அது போக Pocoல இருந்து வர போற Poco X3கான லைவ் இமேஜஸ் அதோட குளோபல் லான்ச் டேட்டும் வந்திருக்கு. அடுத்து Nokia G சீரிஸ்ல ஒரு கேமிங் மொபைல் கொண்டு வர போறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அவங்க பண்ண ஒரு காமெடியும் வந்திருக்கு. என்னென்ன அப்படின்றத கண்டினியூவா இந்த வீடியோல பார்த்துடலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் அப்டேட் ரியல்மிலேருந்து ரியல்மியோட Realme 8 Pro இந்த மொபைலை பற்றி ஒரு யூடியூபர் வீடியோ பண்ணியிருக்காரு. இவர் அப்படியே அந்த மொபைலை அன்பாக் பண்ணி ஃபுல் டீட்டெயிலும் ஷேர் பண்ணியிருக்காரு. இது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்னு தெரியல. லிங்க் கிடச்சதுன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணுறேன், நீங்களும் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இவர் சொல்லியிருக்கிறது அடிப்படையில் இந்த Realmeயோட 8 Pro எடுத்துக்கிட்டிங்கன்னா பெருசான அப்கிரேடோட வரல. உண்மையாக அதில் மாறி இருக்கிறது 108 MP கேமரா தவிர எதுவுமே மாறல அப்படின்ற மாதிரி தான் பார்க்க முடியுது. ஏன்னா 60 Hz ரிஃப்ரெஷ் ரேட் உள்ள AMOLED டிஸ்பிளேயோட வருமா. பேக்கில் கிளாஸுக்கு பதிலாக இந்த டைம் பிளாஸ்டிக் போறாங்க. அதே மாதிரி இந்த மொபைல்ல ஸ்னாப்டிராகனோட 720G அப்படின்ற ப்ராசஸரோட தான் வரும். கேமரா மட்டும் 108 MP கேமரா கொடுத்துருவாங்க. 50 வாட்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் தான் இருக்கும் அப்படின்ற மாதிரிலாம் இந்த யூடியூபர் கன்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. ஸோ நிறைய லீக்ஸும் அந்த மாதிரி தான் சொல்லிட்டு இருக்கு. சீக்கிரமா லான்ச் ஆக போகுது. லான்ச்சுக்கு முன்னாடி இல்லாத இருக்குன்னு சொல்றதும் இருக்கிறத இல்லைன்னு சொல்றதும் இது வந்து ரியல்மியே தானா பரப்பி விடுற வதந்தியா இருந்திருக்கு நிறைய சமயங்கள்ல. ஸோ இதுதான் அப்படின்னு கன்ஃபார்ம் ஆக வேண்டாம். லிங்க் கிடைச்சுன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், நீங்களும் பாருங்க, பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கு என்ன தோணுதோ அதை எடுத்துக்கோங்க. அடுத்த அப்டேட் Realmeயோட Realme C25 இந்த மொபைலை மார்ச் 25ஆம் தேதி இந்தோனேஷியால லான்ச் பண்றதா Realme அபிஷியலா கன்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. கண்டிப்பா இந்த மொபைல் இந்தியாவுக்கும் கொண்டு வருவாங்க. இந்த C சீரிஸ்ல நம்ம நம்பரை என்ன கணக்குல கொண்டு போறாங்கன்னே தெரியல. ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மாதிரி போயிட்டு இருக்கு. கடைசியா 25க்கு வந்துட்டாங்க. கூடிய சீக்கிரத்துல 100, 120, 150, 210 அப்படி போயிட்டு இருப்பாங்க போல. இங்க இந்த மொபைல்ல அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு எப்பவும் மாதிரியான HD+ டிஸ்பிளே, மீடியாடெக்கோட MediaTek G100 அப்படின்ற ப்ராசஸர், 6000 mAh பேட்டரியோட வருமா அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. இங்க என்ன புதுசா இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இங்க அப்படியே Realmeயோட C3ல 48 MP கேமராவை போட்டு கொண்டு வந்தா எப்படி இருக்கும் அந்த மாதிரி தான் கொண்டு வர போறாங்க போல. 48 MP கேமராவோட இந்த மொபைலை கொண்டு வர போறாங்க. அடுத்து ஒன்று இதனோட லான்ச் டேட் 25ஆம் தேதி இல்லை 23ஆம் தேதி தெரியாம மாற்றி சொல்லினா கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. 23ஆம் தேதி இந்த மொபைலை இந்தோனேஷியாவில் லான்ச் பண்றாங்க. ஐயோ ப்ளோவில் மாற்றி சொல்லிட்டேன்டா. அடுத்த அப்டேட் எம்ஐலேருந்து எம்ஐயோட Mi 11ஓட அப்கிரேடட் வெர்ஷனாக Mi 11 Ultra அப்படின்ற மொபைலை இந்தியாவில் இது வரைக்கும் லான்ச் பண்ணல. இந்தியாவில் Mi 11 லான்ச் பண்ண மாதிரி ஞாபகம் இல்லை. அப்படி இருக்கும்போது Mi 11 Ultra இது வந்து பேக்கில் டிஸ்பிளேயோடலாம் வரும் அப்படின்ற மாதிரி பார்த்துருந்தோம். ரொம்பவே நல்ல மொபைலாக இருந்தது பார்க்குறதுக்கு. இந்த மொபைல் இந்தியாவுக்கு வரும் அப்படின்னு கன்ஃபார்ம் ஆயிருக்கு. இந்த மொபைல் இப்போ இந்தியாவில் BA சர்டிஃபிகேஷன் வாங்கியிருக்கு. ஸோ Mi 11 Ultra இந்த மொபைலுமே இந்தியாவுக்கு வரது கன்ஃபார்ம் ஆயிருக்கு. ஆனால் எப்போ அப்படின்றது தெரியல. அடுத்த அப்டேட் Pocoலேருந்து Poco X3 Pro இந்த மொபைலை இந்தியாவில் லான்ச் பண்ண போறோம் அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. வர 30ஆம் தேதி இந்தியாவில் லான்ச் பண்றோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்படி இருக்கும்போது இந்தியாவுக்கு முன்னாடியே அவங்க குளோபல் கண்ட்ரீஸ்ல லான்ச் பண்ண போறாங்களாம். ஆமா, அங்க இந்த மொபைலை வர 22ஆம் தேதி லான்ச் பண்றோம் அப்படின்ற மாதிரி கன்ஃபர்மேஷன் பண்ணிட்டாங்க. இங்க இந்த லான்ச் ஈவெண்ட்ல போக்கோவோட F3 அது போக X3 Pro ரெண்டு மொபைலுமே இருக்கும் அப்படின்னு பார்க்க முடியுது. ஸோ இது கன்ஃபார்மா இல்லை, ஆனால் X3 லான்ச் ஆகிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு. அது போக இதனோட ரெண்டர் லீக்ஸ் அது போக பிரைஸும் வந்திருக்கு. இங்க இந்த ரெண்டர் லீக்ஸை நீங்க பாத்தீங்கன்னா அப்படியே போக்கோவோட X3 இந்த மாதிரி இருந்தது அதே மாதிரி தான் இருக்கு. எந்த வித சேஞ்சஸும் இல்ல. பேக்ல அதே மாதிரியான கேமரா கட் அவுட்ஸ், ஃப்ரண்ட்ல சென்டர் அலைன் பண்ண சிங்கிள் பஞ்ச் ஹோல் நாச், சைடு மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார், அந்த மாதிரியான ஒரு செட்டப்ல தான் இந்த மொபைலை கொண்டு வர போறாங்க. ஸோ 22ஆம் தேதி இதனோட பிரைஸ் டீடைல்ஸ் தெரிஞ்சிடும். ஆனா அதுக்கு முன்னாடி இதனோட பிரைஸ் லீக் வந்திருக்கு. இந்த பிரைஸ் லீக் அப்படின்னு பாத்தீங்கன்னா யூரோப்போட பிரைஸ் லீக் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த பிரைஸ் லீக் அடிப்படையில் இந்த மொபைல் 23,000 ரூபாய் அப்படின்ற பிரைஸ்ல லான்ச் ஆகுமா. இந்தியாவுக்கு வரும்போது 21,000 ரூபாய் பிரைஸ்ல வரலாம் அப்படின்ற மாதிரி பார்க்க முடியுது. ஸோ வாய்ப்பு இருக்கு. ஏற்கனவே Realmeயோட X3 சீரிஸ் ஸ்னாப்டிராகன் 855+ ப்ராசஸரோட தான் 22,000 ரூபாய் 23,000 ரூபாய்க்குள்ள சுத்திக்கிட்டே இருக்குது. அப்படி இருக்கும்போது சேமான அதே பிரைஸ்ல இந்தியாவில் கொண்டு வர வாய்ப்பு இருக்கு. யாராவது 20,000 ரூபாய்க்கு மொபைல் எடுக்கணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பா இந்த மொபைலுக்கு கொஞ்சம் வெயிட் பண்ணி பாருங்க. கம்மி பிரைஸ்ல வரதுக்கு அதிகபட்சமான வாய்ப்புகள் இருக்கு. அடுத்த அப்டேட் நோக்கியாலேருந்து ஒரு கேமிங் போனை கொண்டு வர போறாங்க. இந்த போன் நோக்கியாலேருந்து கம்மி பிரைஸ்ல தாறுமாறா வர போற கேமிங் போன் அப்படி இப்படின்னு நானும் லீக்ஸ் பார்த்தேன், உங்கள்கிட்டையும் ஷேர் பண்ணேன். ஆனா எல்லாத்தையும் தலைகீழ
போட்டிருக்காங்க நோக்கியா. ஆமா, இப்போ அந்த நோக்கியாவோட G10 இந்த மொபைலுக்கான கீக் பெஞ்ச் ஸ்கோர்ஸ் வந்திருக்கு. இதன் அடிப்படையில் பார்க்கும்போது இவங்க கொண்டு வர அந்த G சீரியஸ் கேமிங் மொபைலோட ப்ராசஸர் மீடியாடெக் P22 அப்படின்ற மாதிரி பார்க்க முடியுது. இங்க P22க்கும் G சீரியஸ்க்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு தெரியல. செத்து போன ப்ராசஸர்லாம் குழி தோண்டி எடுத்துட்டு வந்துருவாங்க போல. நோக்கியா என்ன நினைச்சிட்டு இருக்காங்கன்னு தெரியல. Android 11 அப்டேட்டோட இந்த மொபைல் வரும்னு சொல்றாங்க. ஆனா P22 ப்ராசஸர் தானா இங்க 7000 ரூபாய்க்கு கொண்டு வர போறாங்களா 5000 ரூபாய்க்கு கொண்டு வர போறாங்கன்னு தெரியல. எவ்வளவு கொண்டு வர போறாங்கன்னு புரியல. ஸோ அப்படி இருக்கும்போது இது ஒரு கேமிங் மொபைலா இருக்க போறது இல்ல. நோக்கியா எப்பவும் என்ன பண்ணாங்களோ அதை தான் திரும்பவும் பண்ண போறாங்க. ஸோ நோக்கியாவோட G10 கூடிய சீக்கிரமா லான்ச் ஆக போகுது. அடுத்த அப்டேட் கூகுளோட ஆண்ட்ராய்டு ஓஎஸ்ல நியர்பை ஷேர் அப்படின்ற மாதிரி ஒரு ஆப்ஷனை கொண்டு வந்திருந்தாங்க. இதை யூஸ் பண்ணி நம்ம ஷேர் இட்டுக்கு பதிலாக யூஸ் பண்ணலாம். ஆமா, இது எல்லா போன்லயுமே இருக்கும் அப்படின்றனால ஒரு போன்ல இருந்து இன்னொரு போனுக்கு ஃபைல் ஷேர் பண்றதுக்காக யூஸ் பண்ணிட்டு இருக்கிறோம். நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க. இப்போ இதுல ஒரு புது ஃபீச்சரை கொண்டு வர போறாங்களா, நிறைய குரூப்பா இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ்க்கு யூஸ் ஆகிற மாதிரி. ஆமா, இப்போ குரூப்பா எல்லாரும் ஒரே நேரத்தில் ஃபைல் ஷேர் பண்ணிக்கிற மாதிரியான ஒரு ஆப்ஷனை கொண்டு வர போறோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. கூடிய சீக்கிரமா இந்த நியர்பை ஷேர்ல எவ்ரிஒன் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் வர போகுது. இந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணி குரூப்ல இருக்கிற நிறைய பேருக்கு வீடியோஸை ஒரே நேரத்தில் ஷேர் பண்ண முடியும். கண்டிப்பா நிறைய நண்பர்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இதை நீங்க எதுக்கு யூஸ் பண்ணுவீங்கன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருந்ததுன்னா கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க. மொத்தமா குரூப்பா எதை ஷேர் பண்ண போறீங்க அப்படின்றத. அடுத்த அப்டேட் ஒன்பிளஸும் எல்லா கம்பெனி மாதிரியும் அவங்க மொபைல்ல என்னென்ன வரப்போகுது அப்படின்னு ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த வரிசையில் அவங்களோட டிஸ்பிளேயோட டீடைல்ஸை இப்போ ஷேர் பண்ணியிருக்காங்க. அவங்க ஷேர் பண்ணியிருக்கிற டீடைல்ஸ் அடிப்படையில் இந்த மொபைல் Quad HD Plus டிஸ்பிளேயோட வருமாம். அதே மாதிரி 120 ஹெர்ட்ஸ்க்கான ரிஃப்ரெஷ் ரேட் இருக்கும். கூடவே ட்ரூ 10 பிட் கலர் சப்போர்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 8192 லெவல் பிரைட்னஸ் அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அவ்வளோ பிரைட்னஸ் லெவல்ஸை யார் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ண போறாங்க அப்படின்னு தெரியல. A+ கிரேட் பேனல் யூஸ் பண்றோம் அப்படின்ற மாதிரிலாம் நிறைய டீடைல்ஸ் ஷேர் பண்ணியிருக்காங்க. இவங்க சொல்றதை பார்க்கும்போது இந்த டிஸ்பிளேல ஏதோ இருக்கு அப்படின்றது மட்டும் புரியுது. அதை தாண்டி என்ன இருக்கு அப்படின்றது புரியல. ஏன்னா டிஸ்பிளே அப்படின்னா இது இருக்கும் அப்படின்னு தான் நாம பார்த்துருக்கோம். இதை தாண்டி நிறைய விஷயங்களை ஷேர் பண்ணியிருக்காங்க. ஸோ எந்த மாதிரி வருது அப்படின்றது மொபைல் லான்ச் ஆனதுக்கு அப்புறம் நம்ம தெரிஞ்சுப்போம். அடுத்த அப்டேட் மோட்டோலேருந்து வர 25ஆம் தேதி ஒரு மொபைலை குளோபலாக லான்ச் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது ஸ்னாப்டிராகன் 870 அப்படின்ற ப்ராசஸரோட இருக்கும் அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இங்க வரப்போறது புதுசான ஒரு மொபைல்லாம் இல்லை. ஏற்கனவே சைனால மோட்டோ Edge அப்படின்ற மாதிரி ஒரு மொபைலை லான்ச் பண்ணாங்க. இந்த மொபைலை அப்படியே ரீபிராண்ட் பண்ணி G100 அப்படின்ற பேரில் குளோபலாக லான்ச் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி பார்க்க முடியுது. ஸோ முதன்முறையாக இந்த மோட்டோ Edge சைனாக்கு வெளியே லான்ச் ஆகுது. அதனால இந்தியா லான்ச்சும் ரொம்ப சீக்கிரமாக இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். அவ்வளோதான் இன்னைக்கான அப்டேட்ஸ். இன்னைக்கு வீடியோவில் உங்களோட நிறைய அப்டேட்ஸ் ஷேர் பண்ணேன். இந்த மாதிரி நாளைக்கு வேற ஒரு டெக் அப்டேட்ஸோட உங்களை வந்து சந்திக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததா, டெய்லி இந்த மாதிரி அப்டேட்ஸ் பார்க்கணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? ஒன்றும் பண்ண வேண்டாம், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அடுத்தடுத்து டெய்லி போடுற வீடியோஸை நீங்க பார்க்கலாம். அதே மாதிரி இந்த வீடியோ பிடிச்சது அப்படின்னா லைக் தட்டி மறந்துடாதீங்க நண்பா. லைக் உங்க வீடியோவை கொஞ்சம் கொஞ்சமா இம்ப்ரூவ் பண்ணதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ கண்டிப்பா லைக் பண்ணுங்க, மறந்துடாதீங்க. வேற ஒரு நல்ல வீடியோ